ஓம் நம சிவாய. தேவாரம் பயிலுவது என்றால் மரபு வழியாக குருகுலமாக அல்லது பாடசாலைகளிலே சென்று பயில வேண்டிய ஒரு சூழல். அதன் பிறகு அண்ணாமலை செட்டியார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தேவாரத்திற்கென்று ஒரு பிரிவினை துவங்கி தேவார இன்னிசையினை பொதுத்தளத்திற்கு கொண்டு வந்த பெருமைக்குரியவர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள். அதையும் தொடர்ந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் அரசின் சார்பாக இதை நடத்த வேண்டும் என்று சொல்லி 18 மாவட்டங்களிலே அரசு இசைப்பள்ளியினை துவங்கி அந்த இசைப்பள்ளியிலே வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம் என்ற கலைகளோடு நாதஸ்வரம், தவில் என்று தமிழ் கலைகள் பொங்க பன்னிசையாகிய தேவார இன்னிசையினையும் ஒரு வகுப்பாக அங்கே ஏற்படுத்தினார்கள். அந்த பன்னிசை வகுப்பானது பொதுத்தளத்திற்கு, மிகப்பெரிய பொதுத்தளத்திற்கு வந்தது அப்பொழுதுதான். அந்த பொதுத்தளத்திலே பாகுபாடின்றி, வேறுபாடின்றி, பாலின வேறுபாடின்றி அனைவரும் சமமாக அமர்ந்து திருமுறையினை அங்கே கற்று உணர்ந்து இங்கே ஓதுவாமூர்த்திகளாக உருப்பெற்று வந்திருக்கின்றார்கள். அதையும் தொடர்ந்து இப்பொழுது அறநிலைத்துறையிலே ஓதுவார் இசைப்பள்ளி என்ற முறைமையிலே நமது மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியினாலே நமது மாண்புமிகு தமிழக முதல்வரின் ஆணைக்கிணங்க அறநிலைத்துறையின் ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகள் முன்னெடுத்து பழனி, திருவண்ணாமலை, மதுரை, மயிலாப்பூர் என்று பல திருக்கோயில்களில் ஓதுவார் இசை பள்ளியினை அங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்படியாக பன்னிசை பொதுத்தளத்திற்கு வந்துவிட்டது. இன வேறுபாடின்றி, பாலின வேறுபாடின்றி அனைவரும் தமிழிசை என்று சொல்லக்கூடிய பன்னிசையினை பயின்று பரமனுடைய சன்னதியிலும் பல இடங்களிலும் பாடி பயன் பெறலாம் என்பதை உணர்த்தும் வகையிலே இன்று பன்னிசையானது வளர்ச்சி நிலையில் இருக்கிறது. இப்பொழுது எங்களது கோரிக்கையாக பல திருக்கோயில்களில் ஓதுவாமூர்த்திகள் நியமனம் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. இருபத்தி 33,000த்திற்கும் அதிகமான கோயில்கள் இருந்தாலும் ஒரு 500 கோயில்களிலாவது ஓதுவாமூர்த்திகளை நியமிக்கலாம் என்ற அளவிலே வருமான வரம்பு இருக்கின்றது. அந்த முறைமையில் தமிழிசையை, பன்னிசையை பாதுகாக்க வேண்டி ஆன்மீகத்தின் வழியிலே ஓதுவாமூர்த்திகளை, பன்னிசை பயின்ற ஆண் பெண் ஓதுவாமூர்த்திகளை அரசு முயற்சி செய்து நியமித்து கொடுத்தால், நியமித்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் நிறைய நியமித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். அதற்கான முயற்சிகளிலே தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கமானது இங்கே செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த செயல்கள் கைகூட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தான் இந்த திருப்பதிக விண்ணப்பம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுதும் இருக்கக்கூடிய ஆலயங்களிலே ஓதுவாமூர்த்திகள் சென்று பாட முடியுமா என்றால் கேள்விக்குறிதான். ஏன்னா ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன. ஆனாலும் சிறப்பு நிலையிலே இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலாவது ஓதுவாமூர்த்திகள் இருந்து நாளும் பன்னிசையை ஓதி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நலச்சங்கத்தினுடைய வேண்டுகோள். அதற்கான ஒரு முயற்சி, நன்முயற்சி ராஜராஜ சோழன் ஏற்படுத்திய திருக்கோயிலிலே இணைந்து இங்கே விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய 2 ஆண்டுகள் ஆத்மார்த்தம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அமைதியான முறையிலே இந்த விண்ணப்பம் நடைபெற்றது. அந்த பெருமான் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு இந்த 3ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய அளவிலே நம்மை வெளிக்கண்டிருக்கிறார். அதற்காக பெருமானுடைய பெருங்கருணைக்கு நாம் எல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த பன்னிசையானது பல வெளிநாடுகளில்
பயிற்றுவிக்கப்பட்டு பாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இலங்கை திருநாட்டிலே இந்து கலாச்சார திணைக்களம் என்ற அரசு அறநிலையத்துறை அங்கே இருக்கிறது. அந்த அறநிலையத்துறையின் சார்பாக அங்கே வாரந்தோறும் அறநெறி பாடசாலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த அறத்தை பயில வேண்டும் என்பது அவர்களுடைய மரபு. அந்த முறைமையிலே ஆயிரக்கணக்கான அறநெறி பாடசாலையுடைய ஆசிரியர்கள் இங்கே பன்னிசையினை இங்கிருந்தே இணையம் மூலமாக பயிற்சி பெற்று அங்கே ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பாடச் செய்து வருகின்றார்கள். அதுபோல மலேசியா திருநாட்டிலே பன்னிசை பாடசாலை என்ற அமைப்பினை ஏற்படுத்தி அதன் மூலமாக அங்கே பல பெண்கள் பன்னிசைத்து வருகின்றார்கள். அதோடு சிங்கப்பூர் நாட்டிலே தமிழ் சங்கம் சார்பாக அங்கே சிறப்பான முறையிலே பன்னிசையானது பயிற்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஓதுவா மூர்த்திகள் 148 ஓதுவார்கள் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் என்னை 200க்கு மேலே போயிட்டாங்க. இப்போ நிறைய பாடி களைத்திருப்பதால் கொஞ்சம் ஒரு தேநீர் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நான் பேசாமல் இருந்தேன்னா நீங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு தான் நீங்கள் உங்கள் பேச்செல்லாம் பேச விடக்கூடாதுன்றதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசவில்லை. இறைவனுடைய திருவருளையும் பன்னிசையினுடைய பெருமையனும் இங்கே சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதோடு எங்களுக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இடையில அப்படியே நல்ல நேரத்தில் நல்ல இடத்துல நம்ம கொண்டு சொல்லிடணும்ல. இறைவனிடமிருந்து வேண்டுகின்றோம். மாமன்னன் ராசராச சோழர் எப்படி 48 ஓதுவார்களை நியமித்தானோ அதுபோல நமது தமிழக முதல்வர் பல ஆலயங்களில் ஓதுவாமூர்த்திகளை நியமிக்க வேண்டும். அதன் மூலம் பன்னிசை பரவ வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி மாணவர்கள் நலச்சங்கத்தின் வேண்டுகோள். அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் இன்று பாட இருக்கின்றார்கள். பல வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அன்போடு வரவேற்று தொடர்ந்து திருமுறை இன்னிசையை விண்ணப்பம் செய்வோமாக. இந்த திருக்கோயிலில் 48 ஓதுவாமூர்த்திகளை தலைமையேற்று நடத்தியவருக்கு தேவார நாயகம் என்று சிறப்பு பட்டம். கல்வெட்டு செய்தி அதை நினைவு கூறும் விதமாக சோழர்கால வரலாற்று விருது என்று சொல்வார்கள். அந்த வரலாற்று விருதினை முதலாக சதய விழாவிலே முதலாக அந்த விருதினை சதய விழா குழுவினர்கள் இன்று மாலை நடைபெறக்கூடிய பாராட்டு அரங்கத்திலே நமது முதுபெரும் ஓதுவாமூர்த்திகள், மூத்த ஓதுவாமூர்த்திகள், மூத்தோர் பன்னிசை பேரறிஞர் கலைமாமணி திருமுறை கலாநிதி திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு தேவார நாயகம் என்ற பட்டத்தினை வழங்கி பாராட்ட இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த பட்டம் சாதாரண பட்டம் அல்ல. அந்த விருது சோழர்கால விருது. அந்த சோழர்கால விருதினை அந்த சோழர் காலத்துக்கு பிறகு முதலாக பெறக்கூடிய பெருமை நமது திருத்தணி ஐயா அவர்களுக்கு. அவ்வளவு உழைத்திருக்கின்றார்கள். அதனால தான் இந்த ஊரில் கரூர் தேவர் பாடும் பொழுது பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம் பலர் ஏம்பலித்திருக்கின்றனர். பன்னெடுங்காலம் பணி செய்த பழையோர் அவர். அவருடைய குரல் ஒலிக்காத இடமில்லை, அவர் பாடாத இடமில்லை, அவர் பாடாத திருத்தலம் இல்லை. அவ்வளவு பாடினாலும் அவ்வளவு பண்போடும் அன்போடும் ஆதரவோடும் அரவணைப்போடும். பல பேர் என்னதிய பொம்பளைங்கெல்லாம் பாடுறாங்கன்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம குழந்தைங்க அவங்கெல்லாம், நம்ம சகோதரிகள் என்று அன்பு வார்த்தைகளை சொல்லி ஆற்றுப்படுத்திய பெருமை நமது திருத்தணி ஐயா அவர்களுக்கு சாரும். அந்த விதத்தில் திருத்தணி ஐயா அவர்களை நாங்கள் எல்லாம் அன்போடு வணங்கி கொண்டு அவர்களுக்கு விருது வழங்க இருக்கக்கூடிய சதய விழா குழுவினர்களை நாங்கள் நன்றியோடு வணக்கத்தை அன்போடும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று சொல்லி, அன்பர்கள்
மதியம் 2:30 மணி அளவில் மீண்டும் வந்திருந்து எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். ஏனென்றால் 2:30 ஒவ்வொரு மகளிர் ஓதுவார்களும் பன்னிசை அரங்கம் நடைபெற இருக்கிறது. அதற்காக மிகப்பெரிய பயிற்சியெல்லாம் எடுத்து வந்திருக்கின்றார்கள். அந்த முயற்சியினை பாராட்டும் விதமாக நீங்கள் எல்லாம் வருகை தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து திருமுறை இன்னிசை பன்னிசை திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த திரு அங்கமாலை என்ற திருப்பதிகம் பண் சாதாரி. தலையே நீ வணங்க தலைமாலை தலை கணிந்து தலையாரே பலி தேரும் தலைவரை தலையே நீ வணங்க கண்கால் காணிகளோ கடல் நஞ்சுள்ள கண்கள் தன்னை எங்கோள் வீசி நின்றாடும் வீராட்டனை கண்கால் காணிகளோ செவிகால் கேள்விகளோ சிவனும் இறை செம்பவழ எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேள்விகளோ மூக்கே நீ முரளாய் முதுகாடுரை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்துகள் தாய் மறையானை புரி போர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் வீராங்கனை வாயே வாழ்த்துகள் நீனினையாய் நிமிர் புல்சடை நின்மலரை அஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீனினையாய் கையால் கூப்பி தொழி கடிமாமலர் தூவி கைவாய் பாம்பரை காத்த மரமனை கைகால் கூப்பி மொழி அரண்கோயில் வனமது பூங்கையால் அள்ளி போற்றி என்றாரையும் வாங்கையால் கால்களால் பயண கரை கண்டலும் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயண ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்த நல்லார் நமக் குன்றார் ஆருளரோ திருமான் திருப்பன்கொடோ ஈசன் பல்கணத்தெள்ளப்பட்டு சிறுவான் ஏந்திதன் சேவடிக்கு சென்ற திருமான் திருப்பன்கொடோ கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடுனா தேவ
திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருநீற்று திருப்பதிகம் பண் காந்தாரம். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்க ஆலவயால் திருநீர் வேதத்தில் உள்ளது நீர் வெண்துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் உள்மை தவிர்ப்பது நீர் போதம் தருவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீர புடல் வயல் சூழ்ந்த ஆலவயா திருநீர் முத்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீர் பரவயினியது நீர் சித்தி தருவது நீர் ஆலவயான் திருநீர் ஆனையினியது நீர் கவினை தருவது நீர் தேடி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் வானம் தலை அது நீர் மதியை தருவது நீர் சேனம் தருவது நீர் ஆலவயான் திருநீர் பூசையினியது நீர் புண்ணியமாவது நீர் பேசையினியது நீர் பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அல்லமதாவது நீர் தேசம் புகழ்வது நீர் ஆலவயான் திருநீர் தமதாவது நீர் அவலம் மறுப்பது நீர் வருத்தம் தணிப்பது நீர் வானமளிப்பது நீர் பொருத்தமதாவது நீர் புண்ணிய பூசும் நீர் திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவயான் திருநீர் நீலது அட்டது நீர் இருமைக்கும் உள்ளது நீர்
தாமே. பட்டீச்சரத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் பண் சாதாரி முதல் பாடலும் நிறைவு பாடலும் மட்டும் இதுல பாடல் மறை சூடன்பதில் பல்வளையோர் பாகமதில் மூன்று கடையால் கூட எரி ஊட்டி எழி காற்றில் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் மாட மழ பாடி உரை பட்டி சரமேய கடி கட்டரவினார் வேடநிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே. நீரிமணி முன்சடைய நீரவு கச்சையன் அச்சிலையதோர் மூரிமணி மூலமதி ஏந்தி உடை கோவணம் மாணி முடிதோர் காரிமலி கொள்கை விரித்தார் கடவுள் காதல் செய்து மேய நகர்ந்தார் பாரின் மலி சீர் பழசை பட்டி சரமேற்ற வினை பற்றையுமே. காலை மடவார்கள் புனலாடுவது கவ்வைகள் அருகலாம் மாலை மணநாறு பழையாறை மடவாடி அழகாய மலிசி பாலையன நீர் புனை மார்பனுரை பட்டி சரமே வரவுவார் மேலையொரு மால்கடல்கள் போல் பெருகி விண்ணுலகம் ஆடும் அவரே. கண்ணின் இசை நன்னி இழப்ப முகநேக்கு கமன் செஞ்சடையினார் பண்ணின் இசை நின்று பலமாடி படவாள் பாமதியினார் மண்ணின் இசை நேரி மழவாடி மலைபட்டி சரமே மறுவார் விண்ணின் இசை வாடும் இவையோரொடு நாதலது மேவல் எளிதே. பருவமுழவதிர மழபாடி மலி மந்தவில் ஆற்றரையார் பருவமழை பங்கவசை பட்டி சரமேயவடர் புன்சடையினார் பெருவமர யானை உரி போற்றுமையை அஞ்சவர் வெள்வடையினார் உருவமெறி கடல்களோடு உள்ளமுடையாரை அடையா வினைகளே. திரையினோடு மருவியதொரு சடையினிடையேற்ற புனல் தோற்ற நிலையா இறைவனடி முறை முறையில் ஏற்கும் அவர் திங்கொழிகள் இல்லர் மிகவே. பிறவி பிணி மூட்டி ஒரு நீங்கிமையோருளர் பேணல் உருவார் துறவியனும் உள்ளமுடையாக கொடி நீதியன் காயதுருதி இறைவனுரை பட்டி சரமேத்தி எழுவார்கள் வினையேதுமிலவார் நரவ வினையாலும் மொழியாலும் வழிபாடும் மறவாதவரே. நேசமிகு தோல் வனவனாகி இறைவன் மலையை நீக்கிடதோ ஈசன் விரல் பாட்டி வரை முற்றதுணராத நிறம் பாமணியினார் ஈசனுரை பட்டி சரமேத்தி எழுவார்கள் வினை ஏதுமிலவாய் நாசமர வேண்டுதலில் நன்னலில் தாமரர் விண்ணுலகமே. தூயமலரானு நெடியானு மணியாரர் தோற்ற நிலையே ஏய வகையான தனையாரனிவாரனிக்குள் மாவி நகரவோ பாயநல நீரதனி வானுமையனோடு முறைப்பட்டி சரமே மேயவன தீரடியும் ஏத்த வெளிராகு நல மேல் உலகமே. கடற்கினைகள் இடுக்கி வடவார்களிடமின்றவது உண்டுழந்ததோ கருப்பொடி முழக்கவதர் கட்டு மொழிகாத செதிடாத கமல் சேயல் பயற்கொள் பாடி நகர் நீடு பழையாரையதனுள் படைக்கொரு கரத்தன் மிகு பட்டி சரமேத்த வினை பற்றருதலே. மந்தமணி சோலை மடபாடி நகர் நீடு பழையாரையதனுள் வந்த முயல் வீடு நல பட்டி சரமேயபட
செய்வதிலவே அருமை அருமை. தமிழ் மொழி பயிற்சிக்கென்று வெளிநாடுகளில் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அந்த மொழி பயிற்சிக்கென்று கட்டணமெல்லாம் இருக்கு. ஆனால் ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த திருப்பதிகத்தை படித்தாலே தமிழ் மொழியினை இனிமையாகவும் அந்த அந்த ஓசையோடு அருமையாக பேசலாம் என்பது இந்த பதிகம் எடுத்து இயம்பக்கூடியது. கூடையறியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள். இந்த ஒரு வரியை சொன்னாவே போதும். கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள். அதுதான் அற்புதமான சந்தத்தில் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் என்று அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். அந்த திருப்பதிகத்தை இங்கே ஓதுவாமூர்த்திகள் எல்லாம் முழுமையாக பாடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து திருஞான சம்பந்த பெருமானர்களை செய்த திருப்பதிகம் இடரினும் தளரினும் என்ற திருப்பதிகம் பண் காந்தார பஞ்சமம். நமக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு காந்தார பஞ்சமத்தில் பாடியிருக்கார். பொருள் வேண்டி பொன் வேண்டி பதிகம் அது. அனைவரும் இணைந்து பாடுவோம். பொருள் நிறையா இருக்கிறவங்க எரிச்சு போய் ஓய்வு எடுக்கலாம். நாங்கள் இல்லாத நாங்கள்லாம் பாடிட்டு வர்றோம். அடுத்த நிகழ்வு இருக்கு. அடுத்த நிகழ்வுல பாட இருக்காங்க. இடரினும் தளரினும் என குரு பொய்யனி நடுமல குழாயனில்
தளவே தருணார் ஐந்தலை அரவு கொண்டாரை கசைத சங்கவன் கொடியணி சங்கரனே இதுவோயமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடே துறையவனே பொடு விரவியோர் வினை வரினோ அப்பாவும் அடியலார் ஓட்டுடை ஒருவனை உருவடிய அப்படி அழகென விழித்தவனே இதுவோயமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே பேரிடர் பெருகி ஓர் பிணிவரினோ சீருடை கடலல சிந்தை செய்ய ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடர்ந்தவனே இதுவோயமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் பொன்மலரடியலுடையதனா கண்ணனும் நடித்தவள் தாமரை மேல் அண்ணலும் மழபரிதாயவனே இதுவோயமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறையரணே தோடு மயங்கி ஓர் பிணை வரினோ அத்தாவும் அடியலார் புத்தரும் சமணரும் புறமுறைக்க பக்தர்கள் அருள் செய்து பகிர்ந்தவனே இதுவோயமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே அலை புனல் ஆவடு துறையமர்ந்த இலை நுனை வேற்படையும் மிளையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன இலையுடை அரும் தமிழ் மாலை வல்லார் போய் நின்றவர் இயனுலகம் நிலையாதனும் நேருவர் நிலமிசை பேரன்புடைய பெரியோர்களே, இந்த திருப்பதிகமானது பொன் வேண்டி பாடி அருளியது. ஆகவே இந்த திருப்பதிகத்தின் குறிப்பாக இப்பொழுது பொன் ஆடை உங்களுக்கெல்லாம் போர்த்தி பாராட்ட இருக்கின்றார்கள். சதய விழா குழுவின் சார்பாக இந்த பெண் ஓதுவாமூர்த்திகளுக்கெல்லாம் நமது அறநிலையத்துறையினுடைய உதவி ஆணையர் உயர் திரு கவிதா அம்மையார் அவர்கள் பெண் ஓதுவாமூர்த்திகளுக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டுகின்றார்கள். ஆண் ஓதுவாமூர்த்திகளுக்கெல்லாம் சதய விழா குழுவின் தலைவர் உயர் திரு செல்வம் அண்ணா அவர்கள் பொன்னாடையினை போர்த்தி பாராட்டு தெரிவிக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அறநிலைத்துறையின் உதவி ஆணையர் உயர் திரு கவிதா அம்மையார் அவர்கள் பெண் ஓதுவாமூர்த்திகளுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்துகின்றார்கள். திருமுறை கலாநிதி திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த சேர்ந்திசையில்
அவர் அனைவருக்கும் ஆடை போர்த்தி மகிழ்கின்றார். தேவாரம், திருப்பதியம், விண்ணப்பம். ராசராசன் தேவார பாடல்களை திருப்பதியம் என்றே குறிப்பிடுகின்றார்கள். பதியம் என்ற சொல் பதிகம் என்பதன் மாற்று வடிவமாகும். பதிகம் என்ற சொல் தெய்வத்தை பற்றிய 10 பாடல்களை கொண்ட தொகுப்பு என பொருள்படும் இலக்கிய வகையாகும். தேவாரம் இறைவனுடைய புகழை, பெருமையை, வாழ்வியல் சிந்தனைகளை வழங்குவன அவை. இச்செய்திகளை அவனிடமே பாடி நிற்பதால் அதனை விண்ணப்பம் செய்தல் என்று குறித்தார் போலும். தேவாரம் பாடுவதை இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் பாடப்படுவதை பதிகங்கள் மக்கள் இவ்வாறு வணங்கி இவ்வாறு உய்ய வேண்டும் என்கிற முறையிடும் செய்தியை தாங்கி அமைந்திருத்தலின் விண்ணப்பம் என்று சொல் பயன்பட்டுள்ளது. திருமுறைகள் மந்திர ஆற்றல் வாய்ந்தவை. அப்பாடல்களை வாய்விட்டு பாட வேண்டும். அவ்வாறு பாடும்போது உண்டாகும் ஒளி அலைகள் நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு சுவர் போல அமையும். திருமுறை பாடல்கள் பாடுவோரையும் பாட நின்று கேட்போரையும் இறை உணர்வின் மூழ்கச் செய்யும் மகத்தான ஆற்றல் பெற்றவை திருமுறைகள். இப்பொழுது பாராயணம் செய்து விண்ணப்பம் செய்து ஓதுவா மூர்த்திகளுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கத்தின் தலைவராக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய மாணவர், இன்றைய நாள் ஓதுவா மூர்த்திகள் சுதாகர் கிருஷ்ணகிரியிலிருந்து இந்த பணியினை அற்புதமாக செய்து வருகின்றார். அவர்களை அன்போடு பாராட்டுகின்றோம். அதோடு துணைத் தலைவராக இருந்து தென் பொன்பரப்பி சிவாலயத்தில் ஓதுவா மூர்த்திகளாக பணியாற்றி இருக்கக்கூடிய சிவகபிலன், நின்றுப்பா தெரியும் அப்பதான், சிவகபிலன் அவர்கள் அன்போடு இங்கே நன்றி கூறப்படுகின்றார். இந்த தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளியினுடைய தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கத்தின் செயலாளர் அங்கையர்கண்ணி உறையூர் ஓதுவா மூர்த்திகளுக்கு அன்போடு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கத்தின் துணைச் செயலர் வில்லிவாக்கம் திருக்கோயிலில் ஓதுவா மூர்த்தியாக இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் திருக்கரங்களினாலே நேரடியாக பணி நியமனம் பெற்ற தாரணி ஓதுவா மூர்த்திகளை அன்போடு பாராட்டுகின்றோம். இந்த தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கத்தின் பொருளாளர் உத்தமர் கோயிலில் தேவார திருமுறை பணிகளை நமது மாண்புமிகு அமைச்சர் அவருடைய திருக்கரங்களினாலே நேரடியாக பணி நியமனம் பெற்ற முருகானந்தம் ஓதுவா மூர்த்திகளை அன்போடு இங்கே பாராட்டுகின்றோம். இவர்களெல்லாம் வயதிலே சிறியவர்களாக இருந்தாலும் வளர்ச்சி பணிகளை மிக துரிதமாகவும் மிக விரைவாகவும் அன்போடும் ஆதரவோடும் ஆற்றலோடும் அரசினுடைய துணையோடும் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு பாராட்டுகின்றோம், வணங்குகின்றோம். இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொல்லி திருமுறை பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம். சுருதிப்படும் வாசி தீரவே காசு நல்குவே மாசின் மிழலையீர் ஏசலில்லையே இறைவராகினி பறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்யமே நீர் மெய்கொள் மிழலையீர் பைகொளரவினி பொய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறு மிழலையீர் பேருமருளுமே காமன் வேவவோ தூம கண்ணினி நாம மிழலையீர் சேவம் நல்குமே பிணிகொள் சடையினி
மணிகொள் மிடறி நீர் அணிகொள் மிடலையீர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கி நீர் துங்க மிழலையீர் கங்கை முடியீர் சங்கை தவிர்மிலே அரக்க நெறிதர இரக்கமேதி நீர் பறக்கும் மிழலையீர் பறக்கை தவிர்மிலே அயனுமாலுமாய் முயலு முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே பறிகொள் தலையினார் அறிவதறிகிறார் வெறிகொள் மிழலையீர் பிரிவதறியதே ஆழி மாநகர் வாழி சம்பந்த வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே ஆழி மாநகர் வாழி சம்பந்த வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே மாதற்பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டே கண்டேதவ திருபாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கோழினான் கண்ணீரானை போதுகிழாளோடும் பாடி பாடியம் போற்றி என்றேத்தி வட்டமிட்டாடா வருவேன் கோழிகளோடும் கூடி கண்டேன் அவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் எரிபிறை கண்ணியினானை ஏந்திழையாளோடும் பாடி முடிந்த இளையங்களிற்கு முகமனந்தாடா வருவேன் அடித்தொழுவேன் ஐயாரடைகின்ற போது வழி துதி பேனையோடாடி கைதி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பிறகிழம்
கொடு வண்ணம் இரண்டும் வாழ்வென்ற சொல்லி வாழ்வேன் அடியினை யாரும் கழலாம் ஐயார் அடைகின்ற போது இசைந்து வருவன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே திரும்புமதி கண்ணியானை மெல்லியலாளொடும் பாடி பெரும்புல காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் புல்மணி உள்ந்தும் ஐயார் அடைகின்ற போது கருங்கலை பேடையுடாடி கலந்து வருவன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே முத்திரை கண்ணியினானை மொய் குழலாளொடும் பாடி பாடியும் மாடா வருவே அச்சருள் பெற்ற நின்றாரோடையார் அடைகின்ற போது துணை பேடையோடாடி நாரை வருவன கண்டே கண்டே அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டே கண்டே அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டே மதி கண்ணியாரை தேமொழியாளொடும் பாடி எல்தை எனக்கினி என்ன வருவே இளமங்கையோராடும் ஐயார் அடைகின்ற போதே பறந்து வருவன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே வளர்மதி கள்ளியினானை வாருழலாளொடும் பாடி களவுபடாததோ தாளம் தான் தான் கடை கணிக்கின்றேன் அளவுபடாததோ அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமண நாடு தழுவி ஏறு வருவன கண்டே கண்டே நவ திருபாதம் கண்டறியாதன கண்டே கண்டறியாதன கண்டே நேரம் கருதி இனி வரிசையாக வரக்கூடிய பதியங்கள் முதலும் கடைசியுமாக விண்ணப்பம் செய்ய இருக்கிறது. மடையில் வாழை பாய மாதரா குடையும் பொய்கை போல காவுலா சடையும் பிறையும் சாம்பல் பூச்சுங்கி உடையும் கொண்ட உருவம் போலோ நலங்குள் பாடி ஞான சம்பந்தன் குலங்கள் போல காவுலானையே பழங்குள் பாடல் வல்ல வாய்மையா குலங்குள் வினை போய் ஓங்கி வாழ்வரே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு நின்றலும் வேணிலும் பூசுவர் வள்ளலை பொய்கையும் போன்றது ஈசன் எருதை இணையடி நீழலை விறகில் பாலில் படு போல் மறைய நின்றுடன் மாமணி சோதிக உணர்வு கயிற்றினால் முரு
கோவில் வெண்மதி மல்கு பொல்கு வாசடை தேனை காவிலின் மொழி தேவி பாகமாயினார் ஆனை காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் நேரமில்லை ஊழி ஊழி வையக மானோடும் ஆழியாலும் தாங்கினார் ஆனை காவில் அண்ணலை ஆழியான சம்பர்கள் கருதி கொண்ட பக்திவை வாழியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமே நன்றுடையானை தீயவிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிரூவே வேனயம் பாடும் சிராப்பள்ளியானை திரை சூழ்ந்த காணல் சங்கேறும் கழுமல ஊரில் கவுனிய ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் பாட சம்பந்தத்து அவரோடு மல்கி வாழ்வாரே நீரு சேர்வதோ மெய்ய நேரிழை கூறு சேர்வதோ கோலமா சேதனை கையவராய் கூரை ஆறு சேசடை அள்ளலே செல்வம் மல்கிய செல்வமராய் கூரை செல்வமே சிதையாதன செல்வம் ஞான சம்பந்தமே செல்வமாய் செப்பவே
வல்ல வெல்முனையாள் உமை மங்கா சித்தா சித்தி திரளாடு சிவனே தேவ சிங்கமே பத்தா பத்த பழமோடு பரமா பழைய பூமேய அத்தாளந்தாடாவுள் அடியாக்கடியே நாவேகே பத்த சித்த பழனேக்கு பரமன் பழைய பூமேய அத்தன் ஆளந்தாடங்கள் அடிமை திறமே அந்தாகி சித்த சித்தம் கைகளுடை சிறுவன் மூரன் கொண்டார்கள் பத்தும் பாடி ஆளுவார் பரமன் கடியே பணிவாரே பொன்னார் வேணியனே நோயை அரைத்தசைத்தே நின்னார் செஞ்சடைமே விழில் கொன்றை அழிந்தவனே மண்ணே மாமணியே மழவாடி மாணிக்கமே அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே ஏறார் முப்புறமும் எரியாதனை தொட்டவனே ஆறார் கொங்கையுடன் மழவாடி பேரவனே சீரானாவளர்போன் ஆரூரன் உரைத்த தமிழ் ஆரோ ஏற்றவல்லார் பரலோகத்திருப்பாரே தேர்ந்தாயன் கொண்டு நீ பொன்னடியே தாதார் இல்லை என்னும் கார் போதோர் மேய பொழிவழுவாரங்கை கூத்தீரும் குணங்களே குறும்பை ஆண்பனை குலை ஓதும் அருகு கொன்றை அடிகளே பெரும்புரை ஞான சம்பந்தன் திரும்புவாரவை போருருவாயினை மானாங்காரத்து படைகளி கழிப்பம் மூர்த்திகளாய் இருவருடொருவன் ஆகி நின்று போராடுகள் தொண்டர்கள் இரண்டும் ஒரே தீயாழ்வன் கூழ்நீர் காட்டினை ஆட்டம் கொட்டி இருநதி அரவனோடு ஒரு மதி சூடி ஒரு தாவே மூவிலை சூலம் நாற்கால் மான்மதி ஐந்தலையரவம் ஏந்தினை காய்கள் ஆழ்வாய் மலர் திருவோடு ஒரு கடி ஈழடி குறித்தனை ஒரு தனி எடுக்கால் மலைய வாங்கி புறத்தோடு நானில மஞ்சள் குன்று உணரை அடுத்து ஐம்புல நாளாம் அந்த கரணம் முக்குணம் இருபடி ஒருங்கிய வாழும் ஏத்தன விடலை ஒருங்கிய மரத்தோடு இடுமிரு போட்டு முடித்து நான் மறை ஓதி வைவகை கேள்வி அமைத்தாரங்கம் குரலெடு தோதி அரண்முறை பயின்றெடு வானனை வளர்த்து அறுபதம் குரலும் வெடுபுறம் விரும்பி விளக்கில் பாணி முழுவதும் துணைதனை தொலையாயிரனை வரபுறம் எங்குண சிறபுற துறைந்து ஒரு மலை எடுத்த இறகெடு தருளினை புறவம் குருநே குயிலோ பண்பொருள் சண்பய மந்தரை ஐயுறு வானத்து வருவகை தேரரம் ஊழியும் உணரா காழிய மந்தரை எச்சரிகையோடு கொச்சை நெச்சிரை ஆறுவதமும் ஐந்தவ கல்வி மறைமுதலாக மூன்று காலமும் தோன்றல் இந்தரை ஒருமையில் ஒருமையும் ஒருமையும் பெருமையும் மறுவிலாதி கவுனிய கட்டுரை கழுமல முதுவதி கவுனிய அணைய நன்மையும் ஆதலின் இல்லை நினைய வல்லவர் இல்லை நிகழ்கிறதே விதானம் மணிபுத்தகனி முறையானே பக்தர்களோடு பாவைய சூழ பலிபின்னே வித்தக கோல பெண்களை மாலை நதிகள் அத்தன் ஆரூராதிராள அபிமன்னோ பாருபவ காணை பக்த பணிதேற்க சீரூர் பாடல் ஆடலராக செம்மாப்பா ஒருவர் ஒழியாது உலகமெங்கோ எடுத்தேற்கும் ஆரூரன் தன் ஆதிரை நாடா அது வண்ணம் போற்றி மட்டும் நாங்க சொல்லுவோம், நீங்க எல்லாம் போற்றி சொல்லுவோம். வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீளாவே ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்த
அடியார் பாவம் அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லாராய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி என்னும் இளனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கு மேலாகி நின்றாய் போற்றி கல்லில் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓவாது வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னா இலங்கை கோல் தன்னை போற்றி இறைவிரவை துவந்த ஈசா போற்றி மன்னாரிசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகிற்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓசை ஒளியென ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே பாச மலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் மொழியாய் நீயே நாராயணி என்மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெலாமானாய் நீயே திருவையரகலாத செம்போர் சோதி ஆறும் அறியாயிடத்தாய் நீயே ஆகாயம் தேரூர வல்லாய் நீயே பேரும் பெரிய இலங்கை உயர்ந்தவர் பெரிய முடி பத்திருத்தாய் நீயே ஊரும் புறமூன்று மட்டாய் நீயே உண்டாமறையானுமாலும் கூடி தேரும் அடி என்மேல் வைத்தாய் நீயே திருவையரகராஜ செங்கோர் சோதி மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாதி போல் உள்ளே கலன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியாதங்கள் வாழாகிரும்பி திருவாரூரில் வாழ்ந்து போதீரே ஆரூர் கண்ட எழுந்தோள்
கருவூர் தேவர் இந்த திருத்தலத்தில் அருளி செய்த திருவிசைப்பாவை இந்த திருத்தலத்தில் ஓதுவாமூர்த்தியாக நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பி வரும் சிவநேசன் ஓதுவாமூர்த்திகள் நமது தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கத்தில் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் பொறுப்பாக செயல்பட்டு வருபவர். ஆகவே அவர் விண்ணப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருளுமாறு அருளீம் ஆளுமாறு ஆட அடிகள் தம்மழகிய விடியும் குருளும் பார்க்காதும் காட்டி யான் பெற்ற குயிலினை வயல் செய்வது அழகோ தரளவான் குன்றில் தன்னிலா ஒளியில் தருகுவான் பெருகுவான் தெருவில் இருள் ஏழாம் கிழியும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்தில் இவர்க்கே சேந்தனார் அருளி செய்த திருப்பலாண்டு. மண்ணுகத்தில்லை வளர்க நம்பக்கர்கள் மஞ்சள் போயகல பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அல்ல நடை மடவாழ்வுமை கோள் அருள் புரிந்தே பின்னை பிறவி அழுத்த நெறியங்க தித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே தற்கு பல்லாண்டு வேத நெறி தழை தோங்க இசைவ துறை விளங்க புற பரம்பரை பொழிய புனிதவாய் மகந்தழுத சிதவள வய புகழி திருஞான சம்பந்த பாதமலர்களை கொண்டு திருக்கொண்டு பரவுவார். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க உலகிலாதுகள் வாய் நான்மறை அறங்கள் ஓங்க அத்தவம் கேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்
ஓம் நம பார்வதி பதையே அவனுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவபாத சேகரன் ராஜராஜ சோழன் திருவடிகள் போற்றி போற்றி சிவபாத சேகரன் திருமுறை கண்ட மாமன்னன் ராஜராஜன் சோழன் திருவடிகள் போற்றி போற்றி சிவபாத சேகரன் திருமுறை கண்ட மாமன்னன் ராஜராஜ சோழன் பொன்னடிகள் போற்றி போற்றி. நம்முடைய தமிழ்நாடு அரசு தேவாரத்துறை மாணவர் நலச்சங்கத்தின் எத்தனையோ மாணவ மணிகள் எல்லாம் உட்காண்ட்ருக்கோம். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு ஆசான் தேவை, உண்மைதானே? ஆசான் ஹலோ ஒரு ஆசான் இருந்தால் தான் ஆசானுடைய வழியில் நம்ம எல்லாம் பயணிக்க முடியும். ஒரு குருவானவர் எத்தனை வடிவமாக இருந்தாலும் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பும் அவருடைய அறிவு நிலையும் ஒன்றாக இருக்குன்னு எங்கள் வாத்தியார் சொல்லுவார். அது அண்ணாவை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. இந்த விழாவை செம்மையாக அற்புதமாக சீரும் சிறப்புமாக சுவாமியுடைய திருவுருள் விண்ணப்பத்துக்கு நம்ம எல்லாம் அழகாக வழிநடத்தி சென்ற நம்முடைய ஆசானாக இருந்து வழிநடத்தி சென்ற பாலச்சந்திரன் அண்ணா அவர்களுக்கும் சுந்தர் அண்ணா அவர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் திருத்தணியன் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் மனம் கலர்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு விழாவில் எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்காக எங்களுக்கு அன்பு கூர்ந்து வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய விழா குழுவின் தலைவர் அன்பிற்குரிய எங்களது ஐயா செல்வமையா அவர்களுக்கு, தமிழ்நாடு மாவட்ட அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர் நலச்சங்கத்தின் தலைவர் அன்பிற்குரிய கிருஷ்ணகிரி சுதாகர் ஓதுவார் ஐயா அவர்கள் பொன்னாடை பூர்த்தி வாய்த்தமைக்காக நன்றி கூறி மரியாதை செய்கின்றார். மேலும் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் நமக்கு. மேலும் எங்களுக்கு எல்லா வகையிலும் அன்பும் உதவியும் நல்கிய எங்களது தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான இந்து சமய அறநிலைத்துறையின் உதவி ஆணையர் அம்மையார் மதிப்புக்குரிய கவிதா அம்மா அவர்களுக்கு, எங்களது நலச்சங்கத்தின் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி தமிழகத்தின் முதல் பெண் ஓதுவார் அங்கேற்கண்ணி அம்மையார் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி மரியாதை செய்விக்கின்றார். சுற்றுலாத்துறையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் பொருளாளர் துணை செயலாளர் தாரணி அவர்கள் பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்விக்கின்றார். தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் இந்து சமய அறநிலைத்துறையின் செயற் அலுவலர் மதிப்புக்குரிய எங்களது ஐயா மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர் நலச்சங்கத்தின் துணைத் தலைவர் சிவகபிலன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. இந்த வாய்ப்பளித்தமைக்காக தஞ்சாவூர் அப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாய்ப்பளித்தமைக்காக சதேவாழ்வ குழு தலைவர் ஐயா அவர்களுக்கும் எங்களது உதவி ஆணையர் அம்மையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஐயா அவர்களுக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் பிரகதீஷ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார் எங்களது சங்கத்தின் பொருளாளர் உத்தமர் கோயில் முருகானந்தன் ஐயா அவர்கள். கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மாணவ மாணவியர்களை ஒன்று திரட்டி இந்த திருமுறை நிகழக்கூடிய அற்புதமான பங்களிப்பில் மாணவர்களையும் அதில் ஆட்படுத்தி அழிந்து வரும் கலையை விளிம்பில் இருந்து காக்க வேண்டும் என்பதில் வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருமுறை பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த சேர்ந்திசை விழாவில் கலந்து கொள்ள அழைத்து வந்த ஆசிரியர் பெருந்தகையில் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லாமல் அன்பு மாணவ மாணவியர்களை வழிநடத்தக்கூடிய
தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்த மரியாதையை ஏற்றுக்கொள்வார் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கல்லூரி மற்றும் பள்ளியின் சார்பாக எங்களது மரியாதை ஏற்றுக்கொண்ட கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆசிரியர்கள் சார்பாக திரு சதாசிவம் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. கொஞ்சம் சொர்ணலதா பேராசிரியர் அம்மையார் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. இலக்கிய அவர்கள் இலக்கிய அவர்கள் அனைவரும் நன்றாக கேட்கலாம். மாணவர்களாம் பேராசிரியர் மாணவ செல்வங்கள் நாள்தோறும் நிகழக்கூடிய அத்தனை விடுமுறைகளுக்கும்
ஓம் நம சிவாய.